கெட்ட ஜின் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது வந்து இந்த கழிவறை, அதுக்கப்புறம் ரொம்ப இந்த பாழடைஞ்ச வீடு, அந்த மாரியான இடத்துல வந்து ரொம்ப அதிகமா இருக்கும்ன்றாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா, அப்படிங்களா? கண்டிப்பாமா. அப்போ இந்த கழிவறை ஏன் குருஜி அதை அதுங்களுக்கு ஒரு தேர்ந்தெடுக்குது? இன்னும் சொல்ல போனீங்கன்னா, அதுங்க அதிகமா வசிக்கிற இடமே வந்து எலும்பு துண்டு மாமிசம் இருக்கு பார்த்தீங்களா? எலும்பு துண்டு நான் சொல்றது வந்து எலும்பு துண்ட தூக்கி போடுவாங்க இல்லையா? அந்த இடத்துல தான் அதுக்கு உணவே அதுதான். அதுதான் அது பிடிக்குமே. ம். அந்த மாட்டு எலும்பு துண்டு இந்த மாரி வந்து கழிவறை யாரும் பயன்படுத்தாத இதில நீங்க இரவு நேரத்திலலாம் போங்க. இரவு நேரத்திலலாம் பார்க்கும்போது அதோட ஒலியெல்லாம் கேட்கலாம். நான் நெறைய பேருக்கு காமிச்சிருக்கேன். பாட்டில் அப்படியே உருளும். ஒரு சில இடத்துலலாம் பாட்டில்லாம் இருந்ததுன்னா, அப்படியே பாட்டில் உருளும். இது ஏன்னா அந்த ஜின்கள் வந்து கெட்ட ஜின்கள். அதுதான் வந்து அந்த இடத்துல போறவங்கள, பெண்கள, ஆண்கள எல்லாரையுமே அது வந்து பிடிக்கிறது. இப்ப மது அருந்துறவங்க நான் ஏற்கனவே மது அருந்துறவங்க ஒரு ஒரு சில பழக்கம் இருப்பாங்க. இப்ப நம்மளே பார்த்துருப்போம். நம்ம வண்டியில போம்போது எங்கேயாவது ஒரு இருட்டுல உட்காந்துக்கின்னு, டாஸ்மாக் எப்பயும் ஊருக்கு வெளியில இருக்கும். அந்த மாரி வச்சுக்குவோம். அந்த இடத்துலலாம் ஜின்கள், கெட்ட ஜின்கள் இருக்கும். அந்த மாமிசம் அவங்க சாப்பிடுவாங்க இல்லையா? அந்த வழிக்கு வந்து அவங்கள பிடிச்சு, அவங்கள ஒரு மீடியமா பயன்படுத்தி குடிச்சு குடிச்சு இறந்துருவாங்க. இந்த இந்த கெட்ட ஜின்களுக்கு இந்த சக்தி உண்டு. இருக்கு. இப்ப இந்த பாழடைஞ்ச வீட்ல தான் வந்து அதிகமா அதுங்க இருக்கும் அப்படின்றாங்க. அது ஏன் இந்த பாழடைஞ்ச வீடுனாலே அப்படி? பாடஞ்ச வீடுன்னா அதுங்களுக்கு பொதுவாவேம்மா, இப்ப நம்ம இப்ப எல்லாத்துக்குமே ஒரு தெய்வத்துடைய சக்தி வந்து தெரியும். இந்த ஜின்களே வந்து பொதுவா பார்க்க போனீங்கன்னா, அந்த பாடஞ்ச இந்த கெட்ட ஜின்கள் எல்லாமே வந்து இரவு நேரத்தில தான் வெளியில வரும். சூரியன் இல்லாதபோது தான். சூரியன் வந்து பொதுவாவே ஒரு இறை சக்தி. நம்ம வழிபாட நம்ம சாமியா கும்பிடுறோம் இல்லையா? ஸோ அந்த மாரி இது வந்து ஏன் அந்த பாழடைந்த இடம்னா, சூரிய ஒளி புகாம இருக்கும். ஃபுல்லா பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெடி இருக்கும். அதில ஒரு வீடு இருக்குன்னா, அத பயன்படுத்தி விட்டுட்டு போயிடுவாங்க. அப்ப என்ன அதில புதர் மண்டி கிடக்கும். ஸோ அந்த இடத்துல தான் அந்த ஜின்கள் இருக்கும். நம்ம இந்து சக்திகளும், தீய சக்திகள், ரத்த காட்டேரி எல்லாமே இருக்கும் அந்த இடத்துல. அதனால தான் யாரெல்லாம் வந்து இல்ல யாரெல்லாம் வந்து ஜின்ன வழிபாடு செய்யலாம்? ஜின்ன வழிபாடு பண்றவங்கம்மா, அது வந்து பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 3 வித குணம் உள்ளவங்க இருக்காங்க. ராஜம்சம் சொல்லுவாங்க, தாமசம் சொல்லுவாங்க. தசாம்சம் மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 விதமான குணம். ரஜோகுணம்னு சொல்லுவாங்க. அது அவங்களுடைய ஜாதகத்தில பார்த்து தான் அவங்களுக்கு அந்த ஜின் வசியமாகுமான்றத நம்ம பார்க்க முடியும். இப்ப நான் எல்லாருக்குமே உபாசனை குடுக்கறது கிடையாது. ஒரு நாளைக்கு 10 பேரு பன்னு கேட்குற மாரி என்ட்ட ஜின்னு கேட்பாங்க. சொல்றது புரியல. பன்னு கேட்குற மாரி ஃபோன படிச்சுட்டு YouTubeல அவங்களுக்கு பார்த்துட்டு தெரியல. தெரியல அது என்ன சக்தின்னு. இதைத்தான் நான் எல்லாருக்குமே சொல்லுவேன். முதல்ல அத வந்து தேடுறது ஒரு பக்கம். அது என்னன்னே தெரியாம ஏன்னா மக்களுக்கு ஆசை இல்லம்மா. பொதுவா நம்ம முன்னேறிறணும். இப்ப நம்ம சொல்றோம்னா, அது என்னென்ன பாதிப்புகள் இருக்கு, அது என்னென்ன விளைவுகள் இருக்கு, என்னென்ன ஒழுக்கமான முறைகள கடைபிடிக்கணும். ஒரு ஜின்ன வசியப்படுத்துறது சாதாரண விஷயம் இல்லம்மா. ஐயோ! கரெக்ட்டுங்களா? அத எல்லாருக்கும் வந்து சூரிய வம்சம் மாரி முன்னேறிடணும் ஒரு முன்னேறி சாங்ல. கரெக்ட் ஒரே சாங்ல. ஸோ அது வந்து என்னன்னா, அதுக்கு நம்ம தன்னை இழக்கன்றதுன்னா, தனக்கு பிடிச்ச விஷயங்கள்ன்றது உணவு முறையா இருக்கலாம்.